காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு, ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. இங்கேருந்து கிளம்பி போகணும்னாலே நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. நான் என் படத்துக்கே போய் நின்னதில்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம், அது ஒரே ஒரு போஸ்டர் பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட நந்தா கேட்குறாரு, சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் எடுத்து வைங்க, முதல்ல ஒரு ட்ரெய்லர் வைங்க பார்க்கட்டும், அப்புறம் அதற்கான கட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்க பார்க்கட்டும். ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு அவங்களா அந்த படத்தை பார்த்து அவங்களா வாங்கிக்கிட்டாங்க. தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது ரொம்ப அழுத்தம், ஒரு சில படைப்பு தான் அழுத்தம், விசாரணை பண்ணும்போது அப்படிதான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாவே அழுத்தின ஒரு படைப்பு. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப ஷார்ட்டா ஆரம்பிச்சு படக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவ்வளவு வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சொகுசாவே தெலுங்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் அவர் 4 மணிக்கு போயிடுவாரு, நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே இருந்து திடீர்னு ஆரம்பிச்சாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு, ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு ஒரு அழகான ஒரு பயணம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னவனே இதை சொல்லணும் தம்பி, அதிகாரம் ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது. ரொம்ப விஷயத்தை சொல்லி முடிச்சோடனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா, எப்போ? அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. தம்பி இயக்குனர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான். வாழ்த்துக்கள்ரா, நல்லா வருவேன். அவனுடைய டீம் சொல்லணும், வாங்கடா நீ வாங்கடா, எப்போ தெரியுறது வெளியே, எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வா எல்லாம் வாங்க, மேலே வந்து நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினவங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டு கிட்ட இங்கேருந்து கிளம்பி போகணும்னாலே நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம், நான் என்னன்னு கேட்டா, சரி அங்க போனோன்னா இங்க ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கல்ல இருக்க கிணத்துல தண்ணி இருந்தா எடுத்துவாங்க. அண்ணா நம்ம வீட்லயே இருக்குண்ணே. நம்ம வீட்டுல இருக்க எங்க என்னடா பண்றீங்க அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கவங்க போய் சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்பந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனா அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்ப இருந்து வரீங்க, எவ்வளவு பணம் தந்தீங்க, இப்பவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட அழகா நடிச்சுட்டு போச்சு. அவ்வளவு சந்தோஷமா அதை கை கொடுத்து நடிச்சு அவ்வளோ அழகா பண்ணாங்க. தம்பிகளா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்கடா, வாங்கடா. அப்புறம் கே சார், நம்ம தம்பி மோகன் அற்புதமா, அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து வந்தவன், நிறைய வேகமா வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய், அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்பதான் நான் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனா இப்போ இந்த ப்ராஜெக்டுக்கு கூடவே நிக்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, உன்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம் தான், இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடிச்ச எல்லாருமே ரொம்ப அழகா
ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடிச்சதுலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறைய பேசுவேன். அவனுக்குள்ள வேற ஒன்று இருக்கு. அந்த உயரம், வெகு உயரத்துல போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு திறன் இருக்கு அப்படின்றத நான் வந்து கருடன்லையும் பார்த்தேன், இதுலயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்க ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடிச்ச ஒவ்வொரு அதிகாரிகள், எங்க அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன், அதான் சொன்ன விசாரணையில பின்னாடியே நின்று இப்ப வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்க அண்ணனுக்கும் இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி கௌஷிக், ஜி நெட்வொர்க், ஏதோ அது என் சொந்த கம்பெனின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே. அது இல்லவே இல்லைன்றதான் இப்ப சொல்லணும். ஏன்னா இவன் அண்ணன் சொல்றதுனாலேயே நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டான்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா என்னமோ ஜி இவர் போய் சொன்னா ஜீல கேட்டுக்கிடுவாங்க, நான் சொன்னா மட்டும்தான் கேட்க மாட்டாங்க. என்னன்னா இந்த நட்பு இவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் எதுவுமே நான் அவன்கிட்ட கேட்டதில்லை. நான் என் படத்துக்கே போய் நின்னதில்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம், அது ஒரே ஒரு போஸ்டர் பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட நந்தா கேட்கிறாரு, சார் நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை. நான் சொல்லவே மாட்டேன், நீங்க எடுத்து வைங்க, முதல்ல ஒரு ட்ரெய்லர் வைங்க பார்க்கட்டும், அப்புறம் அதற்கான கட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுங்க, அவங்க பார்க்கட்டும். ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு அவங்களா அந்த படத்தை பார்த்து அவங்களா வாங்கிக்கிட்டாங்க. அதுதான். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கோம் பேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த துறை வேற இது வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லடா. அது ரொம்ப அந்த அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நட்பு தொடரும். இது காலத்துக்கு இருக்கும். ஏன்னா கௌஷிக் இப்பதான் சிக்கு வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. குட்டி பையன்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுடைய உழைப்புக்கு தான் இந்த உயரம் கிடைச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய உயரம் இருக்கு கௌஷிக். வாழ்த்துக்கள் என் தம்பி அப்படின்னு சொல்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லாய்ட், இப்பதான் உங்க பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். தேங்க்யூ. வாங்க வாங்க, நிறைய நல்லது செய்யுங்க. நிறைய இயக்கங்களோடு தாக்கங்களோடு நிறைய படைப்புகள் இங்க இருக்கு, எடுத்துக்கங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்தது. என்னடா இது ரொம்ப அழுத்தம், ஒரு சில படைப்பு தான் அழுத்தம், விசாரணை பண்ணும்போது அப்படிதான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாவே அழுத்தின ஒரு படைப்பு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய ஆசைகளும் துணைகளும் எங்களுக்கு வேணும். வெல்வோம். நன்றி.